வந்து எங்களோட டேபிள் வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலினா நான் நிறைய ஜேர்னலிங்லாம் பண்ணுவேன். ஸோ நிறைய பென் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே சும்மா தான் இதில் போட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி. ஸோ தேடுன்னு தேட வேண்டியிருக்கும் ஏதாவது இது பண்ணணும். ப்ளஸ் பாருங்கள், டேபிளே எப்படி ஆயிரும். ஸோ இட்ஸ் நாட் அ குட் ஹேபிட். ஸோ பார்ப்போம் நம்ம இன்றைக்கி எப்படி டேபிள் ஆர்கனைஸ் பண்ணலான்னு என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஓகே மோஹிதா, ஸ்டார்ட் ஓப்பனிங். ஸோ முதல்ல டேபிள் உள்ள திங்ஸை எடுத்துடுறேன், அப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். நீ மெல்ல தர. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் வந்து டு டூ லிஸ்ட், அப்புறம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கோட்ஸ் எழுதுவேன். ஸோ டேபிள் வந்து எப்போவும் யூஸ் ஆகும், பட் அதை ஆர்கனைஸ்டாக வைக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. சரி பார்ப்போம், இது எனக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு பார்க்கலாம். இது பாருங்களேன், எங்கள் தாத்தாவோட பழைய புக்கு. ஸோ அதுவும் நான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன், ஹிஸ்ட்ரி புக். பாக்கெட் டிக்ஷனரி. இது கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ். ஸோ நிறைய திங்ஸ் இருக்குது. எப்படி இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்னோடய தங்கச்சி பண்ணது. அவள் நல்லா க்ரோஷே பண்ணுவாள். அவளோட சேனலும் இருக்குது, நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுவும் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கா பாருங்கள். பாருங்கள், பென்ஸ் அண்ட் மோர் பென்ஸ். Open the parcel. Opening, she is opening. Let's see what she is opening. கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கூடா. It's not visible. இதுக்குள்ள ஏதோ rabbit clip மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தீங்களா உள்ள drawers இது. யா, ஒரு ஸ்மால் drawers மாதிரி வாங்கியிருக்கேன். சரி உனக்கும் வாங்கலாம். ஃபஸ்ட்டு நீ நல்ல படி. ஓகே, நான் இந்த இது திங்ஸ்லாம் எடுக்கிறேன். லெட் ஹர் அன்பாக்சிங். நான் கண்டிப்பாக இதை திருடுவேன். இதுலேயும் நிறைய பென்ஸ் இருக்குது. இந்த பெண்ணை ஆர்கனைஸ் பண்ண தான் மெயினாக அதை வாங்கினதுனா ஸ்டேஷ்னரி அண்ட் பென்ஸை. பி ஜென்டில் வித் இட். ஓகே, கொஞ்சம் மெல்ல பண்ணு. மாற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து காமி இந்த ரேபிட் கூட ஐ திங்க் இந்த ட்ராயர் புல் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குது. ஃபிக்ஸு. இது நான் ஏற்கனவே என்னோடய ஜேர்னல் பேப்பர்ஸ் ஆர்கனைஸ் பண்ண வாங்கினேன். இது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், டெக்கரேட்டிவ் பேப்பர்ஸ். ஸோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு இது உண்மையிலே நல்ல, ஏற்கனவே ஒரு ஆர்கனைசிங் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. சரி, உனக்கு ஒன்று வாங்கிடுவோம். ஓகே, அப்படி தான் அம்மானா இப்படி தான் இருக்கணும். இது மாட்டவே கஷ்டமாக இருக்கும். Be gentle. I'll help you. நான் ஹெல்ப் பண்ணுறேன். I will be gentle. இன்னும் நிறைய ஜேர்னல்ஸ் இருக்குது. இது வந்து என்னோடய தாட்ஸ் ஜேர்னல். அதில் எனக்கு பிடிச்ச கோட் எழுதியிருக்கேன் அதில். அப்புறம் என்னோடய தாட்ஸ் எல்லாமே அதில் வேண்டாமா எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்டிங் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த பென்ஸ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ண ஒரு இது தேவைப்பட்டுச்சு. ஸோ ஆர்கனைசர் இந்த ட்ராயிங் அப்படி இந்த மாட்டு மேலே சுடுக
ஐ திங்க் இந்த ட்ராயரை வெளியில் எடுக்க மாட்டேன். வெளியில் வராதோ? ஓகே. இந்த ட்ராயர்ஸை மாட்டதுக்குள்ள முடிஞ்சு. இட்ஸ் a bit tough. ஏன் இது மாட்டாமல் கொடுத்துருக்காங்க? ஏன்னா அப்போ தான் நம்ம கஷ்டமாக இது யூஸ் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் விரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். This is a project, guys. பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய ட்ராயர் சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது, கிளியராக இருக்கனால நமக்கு நல்லா தெரியும் என்ன வச்சுருக்கோன்னு. கொதிக்கிறதுக்குள்ள மாட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நமக்கு பிரச்சனையே உண்டுபடுத்து. மக்கள் வைக்கின்றது. இது உடஞ்சிடக்கூடாது. ஹேண்டில் மாட்டுறேன்னு சொல்லி ட்ராயரே உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? இட்ஸ் ரியலி ட்ரிக்கி. ட்ரை திஸ் ஒன். கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி. அப்போதான் எல்லாமே அப்படிதான் இருக்குது. இது கொஞ்சம் போகுது. நான் என்ன செய்ய தெரியுமா? கை வச்சு இப்படி சுருக்குறேன். கேன் யூ டு தட் அகைன்? ஓகே. அது செய்யல. அவளுக்கு நல்ல ஐடியா வருது. கையை வச்சு இதை கொஞ்சம் இந்த இதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதான் கொஞ்சம் பெருசாக இருக்குமே இருக்கு. என்ன உடச்சிட்டேன்? இந்த உடையில பயந்துட்டேன். உடையலாமா? நீ அவனு சொல்லு. எனக்கு ஓகே. ஆமாம், அப்படி செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வெரி குட் மோஹிதா. இப்போ ஓகே. எங்க உடையலடே? உடையல கொஞ்சம் உடஞ்சிருக்கு, பட் இட்ஸ் ஓகே. One more? Is there one more? கொஞ்சம் பிடிச்சி கஷ்டம். எனக்கு பயமாக இருக்கும் மனுஷன். பட் உன் ஐடியா சூப்பர். அந்த இப்படி பண்ணோன்னு தான் அது மாட்ட முடியும். சூப்பருங்க. இங்கே பாருங்க. நம்மளால இனி குதிக்க முடியாது. செய்யணுமா? அப்போ நம்ம என்னோட பென்ஸ் போடலாமா? First my color gel pens. சூப்பரா இருக்குதுல. பாக்க கியூட்டா இருக்குது. எனக்கு கண்டிப்பா வாங்குறியா? These are also color gel pens only. எவ்வளவு நிறைய இருக்கு அம்மாட்ட. ஸோ என்னோட பென்ஸ் மேக்ஸிமம் இதில் வந்துருச்சு. இப்போ ஜெல் பென்ஸ், அக்ரிலிக், sketches. It's okay. So highlighter and black pens, pencils அதெல்லாம் ஓகே. நல்ல ஒரு ஆர்கனைசராக தான் இருக்குது. பென்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் அப்புறம் சின்ன சின்ன இரேசர், ஷார்ப்னர் அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஐம் ஹாப்பி வித் திஸ். ஸோ இது பாருங்கள், இது அவ்வளவும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு இப்படி போயிடும். ஒரு இடத்துல வச்சுட்டா போதும். இது வந்து ஆல்ரெடி நான் பேப்பர் பேக் வச்சுருக்கேன். And then my journals.
ஜார்னல்ஸ் இன்னுமே நிறைய இருக்குது, பட் எது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேனோ அதை மட்டும் நான் வைக்கிறேன். அப்புறம் வேறு சில ஸ்டேஷ்னரி ஐ திங்க் ஐ வில் கீப் இன் திஸ். ஸோ இது உண்மையிலே நல்லாவே ஆர்கனைஸ் ஆயிடுச்சு கைஸ். இது கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸ் கிளீனர் போட்டு போட செல்லமே. Just can you bring another இன்னொரு டிஷ்யூ எடுத்து வரணுமா? Give. டேபிள் உண்மையிலே கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ்ட் ஆயிடுச்சு. ரியலி ஹாப்பி வித் த ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசிங் நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். Bye. பாய்.